சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவுடி வல்லரசு காவல்துறையினரால் இன்று அதிகாலை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடி வல்லரசு தனது கூட்டாளிகளோடு நேற்று எம்எம் கார்டன் பகுதியில் அரிவாளுடன் அட்டகாசம் செய்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து வியாசர்பாடி காவல் நிலைய காவலர் பவுன்ராஜ், ரமேஷ் ஆகிய இருவரும் ரவுடி வல்லரசை பிடிக்கச் சென்றிருக்கிறார்கள். இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் காவலர் பவுன்ராஜை வல்லரசு அரிவாளால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதனால் படுகாயமடைந்த பவுன்ராஜை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் மாதவரம் பேருந்து நிலையத்தின் பின்புறம் ரவுடி வல்லரசு பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர்கள் ஜார்ஜ் மில்லர், ரவி உள்ளிட்டோர் ரவுடியை பிடிக்கச் சென்றிருக்கிறார்கள். அப்போது உதவி காவல் ஆய்வாளர்கள் பிரேம்குமார், தீபன் ஆகிய இருவரையும் வல்லரசு அரிவாளால் வெட்டியிருக்கிறார். எனவே ஆய்வாளர்கள் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். குண்டு பாய்ந்த வல்லரசை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ரவுடியின் கூட்டாளிகளான வியாசர்பாடியைச் சேர்ந்த கதிரவன் மற்றும் பெரம்பூரைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி வல்லரசு மீது கொலை முயற்சி, அடிதடி என 10 வழக்குகள் உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் 21 வயதேயான வல்லரசு என்ற ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டார். யார் இந்த வல்லரசு? இளம் வயதில் ரவுடியாக உருவெடுத்தது எப்படி? பார்க்கலாம். கூடா நட்பு கேடாக முடியும் என்பதற்கு சாட்சியாக என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ரவுடி வல்லரசு. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த இவர் கடந்த பல ஆண்டுகளாகவே தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். 21 வயதையான வல்லரசு சென்னையின் முக்கிய ரவுடியாக உருவெடுத்து வந்தவர் என அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் குற்ற வழக்குகள் மூலம் தெரிய வருகிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட வல்லரசு ரவுடி எண்ணூர் தனசேகரின் கும்பலைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு எம்கேபி நகரில் சுரேஷ்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில்தான் வல்லரசுவின் பெயர் முதலாக அடிபட்டது. சிறு சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த வல்லரசுவுக்கு மற்றொரு ரவுடியான கதிர் என்கிற குவார்டர்ஸ் கதிர் என்பவரின் அறிமுகம் கிடைக்கவே அடுத்த கட்டத்தை அடைகிறது அவரின் கிரைம் ரேட். அதன் பின் நடந்த சம்பவங்களின் மூலம் ரவுடியாக உருவெடுத்து வந்தார் வல்லரசு. கடந்த 15 நாட்களுக்கு முன் பேசின் பிரிட்ஜ் அருகே நிகழ்ந்த கொலை சம்பவம் வல்லரசுவின் தலைமையில் அரங்கேற்றப்பட்டது என்கிறது காவல்துறை. அவர் மீது 3 கொலை முயற்சி, வழிப்பறி, கொலை மிரட்டல், அடிதடி என 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. விளையாட்டாக தொடங்கிய வல்லரசுவின் குற்றப்பயணம் கூடா நட்பின் காரணமாக காவல்துறையினரையே அரிவாளால் வெட்டும் அளவிற்கு சென்றுவிட்டது. வல்லரசு மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைவுதானே தவிர அவர் இதுவரை எண்ணற்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வல்லரசுவினால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரித்து வரும் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சதீஷ்குமார்.